ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தம்புள்ள குருநாகல் பிரதான வீதியில் பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தப்பியோடிய சாரதி கைது. (2025) உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பயணம். இன்று நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டமானது பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை நீக்கும் ஒரு திட்டமாகும். பிரதமர் தெரிவிப்பு. இன்றும் நாளையும் மாலை 3:30 தொடக்கம் இரவு 9:30 வரை 1.5 மணித்தியாலய மின்வெட்டு. பிறப்பிக்கப்பட்டு மீள பெறப்பட்ட இருணிகாவின் பிடியாணை. உள்நாட்டுச் செய்திகள். தொரடியாவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தம்முள்ள குருநாகல் பிரதான வீதியில் தோரையாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கருதுவெலவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது அதே திசையில் பயணித்த மற்றொரு தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பட்டனர். அங்கு 3 ஆண்களும் 1 பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்னால் வந்த பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதால் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலம் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தப்பியோடிய சாரதியை தொரடியாவ போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஷைட் அல் நய்யானின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு புறப்பட்டார். இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க துபாயில் நடைபெறும் 2025 உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் உரை நிகழ்த்த உள்ளார். எதிர்கால நோக்கிலான பிரவேசங்கள், தொழில்நுட்ப புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்த உலகத் தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்துவதே உலகத் தலைவர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. இதில் 150 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 4000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரச பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஷைட் அல் நய்யான் ஆகியோருக்கிடையிலான இருதரப்பு சந்திப்பும் இதன்போது நடைபெற உள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலே பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இந்த 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உப ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் ஷைட் அல் மக்தூமையும் சந்திக்க உள்ளார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, வலுசக்தி, சுற்றுலா, நிதி மற்றும் ஊடகத்துறையில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்துரையாட உள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டார்.
இதே நேரம் ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஷைட் அல் நயானின் அழைப்பின் பேரில் 2025 உலக அரச உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் 4 அமைச்சுகளுக்கு 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழ் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுக்களுக்கும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சுக்கும் இவ்வாறு 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பொருளாதார 10 அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன, 10 பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி 10 அமைச்சராக தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை 10 அமைச்சராக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் நேமச்சந்திரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இன்று நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகிறது. மலிவு விலையில் தேங்காய், அரிசி மற்றும் உப்பு வாங்க முடியாத நிலை காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அவிசாவல்ல தேர்தல் தொகுதி அமைப்பாளர் சுதத் விக்ரமரத்ன அவர்களின் தலைமையில் அவிசாவல்லையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மலிவு விலையில் தேங்காய், அரிசி மற்றும் உப்பு வாங்க முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளன. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசு எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகின்றது என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுகிறது. தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினர். ஆனால் இன்று அவர்கள் வயல்வெளிகளுக்கு சென்று விவசாயியை சந்திப்பதற்கே பயப்படுகின்றனர். இவ்வாறான பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர். இன்று அரச உத்தியோகத்தர்கள் விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டமானது பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை நீக்கும் ஒரு திட்டமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மட்டக்குழி கடற்கரை பூங்காவில் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அழகிய கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலம் நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இத்திட்டத்துடன் இணைந்ததாக மேற்கு மற்றும் தென் மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் 124 இடங்களில் இந்த கடற்கரையை சுத்தப்படுத்தும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் இது முற்பகல் 8 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதிலும் உள்ள 1740 கிலோமீட்டர் கடற்கரைகளை சுத்தப்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இன்று நாம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பல கிலோமீட்டர்களை சுத்தம் செய்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது சுத்தம் செய்வதை மட்டும் குறிக்கும் ஒரு நிகழ்ச்சி திட்டம் அன்று. இதற்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் உள்ளது. நமது சூழல் மட்டுமல்ல, நமது உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் முதல் ஒரு பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை அகற்றுவதும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். இது ஒரு அரசியல் மாற்றத்தை போன்றே ஒரு சமூக மாற்றமும் ஆகும். இந்த மாற்றம் அரசாங்கத்தால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றல்ல, இது ஒரு கூட்டு செயல்முறை. இந்த மாற்றம் நம்மில் தொடங்கி நம் வீடுகள், கிராமங்கள், தெருக்கள் மற்றும் கடைவீதிகளில் இருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கு பெருமளவிலான பொதுமக்களின் பங்களிப்பு தேவை. நாங்கள் அனைவரும் இங்கு கூடியிருப்பது எமது உத்தியோகபூர்வ பதவிகளின் அடிப்படைகளில் அல்ல, இந்த நாட்டின் குடிமக்களாகவே ஒன்றிணைந்திருக்கிறோம். கொழும்பு மாவட்டத்தின் பிரஜைகள் என்ற வகையில் நாம் வாழக்கூடிய இடத்தை உருவாக்க வேண்டும். பாதுகாப்பு, கல்வி, தூய்மை, நீதி இவை அனைத்தும் எமது வாழ்விற்கு அவசியமானவையாகும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இங்கு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல, மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப், கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் லக்ஷ்மன் நிபுணராட்சி, கொழும்பு நகரசபை வேட்பாளர் விராய் கெலி பால்தாசார், கொழும்பு மாவட்ட செயலாளர் ஹினிகே பிரசன்னகுமார, சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜஹத் குணசேகர, இலங்கை போலீஸ் மற்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மின்தடை சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. உலகின் பல்வேறு முக்கிய ஊடகங்களில் இலங்கையில் குரங்கினால் ஏற்பட்ட மின்தடை என்ற பொருளில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மின்சார தடை குறித்து செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று காலை 11:30 மணியளவில் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. ஆரம்பத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்று கருதப்பட்ட இந்த சம்பவம் உண்மையில் குரங்கினால் ஏற்பட்டது என்பதை எரிசக்தி அமைச்சர் உறுதிப்படுத்தினார். மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் 5 முதல் 6 மணி நேரம் உழைத்தனர். படிப்படியாக பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் திரும்பியது. அதே நேரம் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலைய 3 மின் உற்பத்தி இயந்திரங்கள் செயலிழந்ததன் காரணமாக பல பகுதிகளில் நேற்றிரவு மீண்டும் மின் விநியோகம் தடைப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் திட்டமிடப்படாத மற்றும் குறுகிய பார்வை கொண்ட கொள்கைகளை மின்தடைக்கு வழிவகுத்ததாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார். பாணதுரை உபமின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நாடு முழுவதும் மின் விநியோக தடை ஏற்பட்டிருந்தது. தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் உரிய கவனம் செலுத்த தவறிய முந்தைய அரசாங்கங்களின் குறுகிய பார்வை கொண்ட செயல்களாலும் தொழில்நுட்பத்தை பற்றிய புரிதல் இல்லாத மோசமான வழிகாட்டுதல்களாலும் இந்த நிலைமை ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளன. இருப்பினும் இந்த நிலைமைக்கு பின்னால் உள்ள காரணங்களை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்து இது மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். மின் விநியோக தடையால் பெரிதும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மின்சார அமைப்பை மீட்டெடுப்பதில் கடினமாக உழைத்து எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை மின்சார சபை நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்றும் நாளையும் மின்தடை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று மற்றும் நாளை 1.5 மணி நேரம் மின்வெட்டு தடை ஏற்படும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை இலங்கை முழுவதும் மின்தடை ஏற்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் கணினியுடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. உமாஓயா திட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக விரிவான விசாரணை நடத்தி அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் இந்த முன்மொழிவை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த 7ஆம் தேதி விவசாய அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. உமாஓயா திட்டத்திற்காக நிலம் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்தியவர்களிடமிருந்து இதுவரை நிவாரணம் வழங்காதவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல், திட்ட கட்டுமானத்தின் போது மண் சரிவு மற்றும் வெடிப்புகள் காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குதல், பயிர் இழப்பீடு பெறாதவர்களுக்கு பயிர் இழப்பீடு வழங்குதல், நீர் திட்டங்கள் மூலம் குடிநீரை இழந்தவர்களுக்கு சுத்தமான நீரை வழங்குதல், குத்தகைக்காரர்களுக்கு செலுத்தப்படாத வாடகை பணத்தை வழங்குதல், வீடுகள் முழுமையாக சேதமடைந்த இழப்பீடு வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து முழுமையான ஆய்வின் பின்னர் நடவடிக்கை எடுத்தல், உமாஓயா தாழ்நில மக்களுக்கு நீர்ப்பாசன நீர் மற்றும் மின்சார உற்பத்தி செய்வதற்காக ஹல்பிட்டிகல நீர்த்தேக்கத்தை நிர்மாணித்தல், முழு உமாஓயா திட்டத்திலும் நடந்த மோசடி, ஊழல், முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்துதல் போன்ற விடயங்கள் குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தால் மத்திய மலைநாட்டில் ஏற்படும் மண் அரிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அதன்படி இந்த நோக்கத்தை அடைய அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்க அமைச்சரவை உபகுழு நியமிப்பது பொருத்தமானது என்று அமைச்சர் லால் காந்த பரிந்துரைத்தார். வவுனியா மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா தூதரகத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக கேர்போர்ட் கூடத்தில் இடம்பெற்றது. சீனா தூதரகத்தின் பிரதானி சு யன்வை அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 350 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. வடமாகாணத்தில் 2470 குடும்பங்களுக்கு தலா 6490 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் 350 குடும்பங்களுக்கு இன்று வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் தி திரேஸ்குமார், மேலதிக அரசாங்க அதிபர் ந கமலதாசன் மற்றும் சீன தூதரக இடைக்கால பொறுப்பாளர் யி யானுவேல், சீன தூதரக அரசியல் பிரிவு தலைவர் குயின் லிகோங் மற்றும் சீன தூதரக அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
மினுவாங்கொட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வல்படமுள்ள பிரதேசத்தில் மினுவாங்கொடையில் இருந்து வயங்கொட நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியில் இருந்து விலகி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதியும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவரும் சிகிச்சைக்காக மினுவாங்கொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 30 வயதுடைய திவுலப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். சடலம் மினுவாங்கொட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பின்னிருக்கையில் பயணித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பஹா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை மினுவாங்கொட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்பஹமுல சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மினுவாங்கொடை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. மினுவாங்கொடை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியில் பயணித்த பெண் ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மினுவாங்கொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மினுவாங்கொடை நில்பனாகொட பகுதியை சேர்ந்த 44 வயதுடையவர் ஆவார். இதனை அடுத்து பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீட சிங்கள மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீட புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்று பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. இதன்போது 4ஆம் வருட மாணவர்களுக்கும் 3ஆம் வருட மாணவர்களுக்கும் இடையே மூண்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த மாணவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக உள்ளக மட்டத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று இலங்கை வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 14 மீனவர்களையும் கைது செய்து இரணைத்தீவு கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மீனவர்கள் 14 பேரும் விசைப்படகுடன் கிளிநொச்சி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உயர் பதவியில் உள்ள 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அசங்க கரவிட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு மேலும் பல போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 12/2/2025 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்படி உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தில் ஆஜராகாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே சந்தேக நபர் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராகியதை அடுத்து பிடியாணைகளை மீளப்பெறுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவில் நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான புகார் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகாத ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட சந்தேக நபர்களை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லா ஒடிசி நானோ ஓயா என்ற புதிய ரயில் இன்று நானோ ஓயாவிலிருந்து பதுளை ரயில் நிலையத்திற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் அதிக தேவை காரணமாக இந்த புதிய ரயில் சேவை தொடங்கப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்தார். இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர வார நாட்களில் காலை 8:10 மணிக்கு நானோ ஓயாவிலிருந்து பதுளைக்கும் பிற்பகல் 1 மணிக்கு பதுளையிலிருந்து நானோ ஓயாவிற்கும் இயக்கப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்தார்.
சந்தியில் உள்ள கார் உதிரிப்பாகங்கள் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள 2 கடைகளுக்கும் பரவியுள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்கு முன்பு பிரதேச மக்கள் தீயை கட்டுப்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் தீ வேகமாக பரவியதை தொடர்ந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. கோட்டை மாநகர சபையில் இருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதோடு தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்தில் ஒரு வீடும் ஒரு கடையும் முற்றிலுமாக தீக்கிரையாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையிலான பொதுவான பொருளாதார சமூக கலாசார ஒத்துழைப்புகளை செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தொடர்பில் இந்தியாவின் விசேட கடப்பாட்டை வலியுறுத்தினோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழுவினர் சந்தித்தார்கள். கொழும்பு இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், ஜனநாயக மக்கள் முன்னணியின் சர்வதேச விவகார உபத்தலைவர் பாரத் அருள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய தரப்பில் தூதுவருடன் அரசியல் துறை 2ஆம் செயலாளர் அசோக் குமாரும் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் குருக்கல் மடத்தில் நேற்று நண்பகல் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதாலேயே இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக இதனை நேரில் அவதானித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. எனினும் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்த 2 பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் ஸ்தலத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் விபத்துக்கான 2 வாகனங்களை மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஞாயிறு தினக்குரல் இணையம் ஆகியவற்றின் முன்னாள் ஆசிரியருமான ராஜநாயகம் பாரதி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். கடந்த சில வாரங்களாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி யாழில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். தினக்குரல் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக பணியாற்றிய அன்னார் அரசியல் ஆய்வு மற்றும் கலை செயல்பாடுகளில் மிகுந்த ஆளுமை உள்ளவராக காணப்பட்டிருந்தார். மேலும் அண்மையில் வீரகேசரியின் சிரேஷ்ட ஊடகவியலாளராக யாழ் காரியாலயத்தின் பொறுப்பு அதிகாரியாகவும் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இன விவகார ஆணையகத்துக்கு பொறுப்பான சீன அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட சீன குழு பிப்ரவரி 19 முதல் 23 வரை இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளது. இதன்போது இன நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான தலைப்புகளில் தூதுக்குழுவின் தலைவரான அமைச்சர் பான் யூ இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சக தரப்புகள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அமைச்சரவையில் முக்கிய உறுப்பினரான பான் யூ சீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் முழு உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார். தமது 1 வார கால அதிகாரப்பூர்வ விஜயத்தில் சீன அமைச்சர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் மற்றும் புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அத்துடன் அமைச்சர் பான் தனது பயணத்தின் போது கண்டிக்கும் செல்லவுள்ளார். முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதலி ஜெயசேகர இதனை குறிப்பிட்டார். அத்துடன் கால்நடை தீவனமாக மக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி நதியா கடற்கரை பகுதியில் கடலலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த 15 வயதுடைய பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மாணவன் தனது நண்பர்கள் 5 கடற்கரை பகுதியில் நீராடி கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் கடலலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த நிலையில் பிரதேச மக்களால் தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த மாணவன் பூனோச்சி முனை கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் புதிய காத்தான்குடி நுரானியா வித்தியாலயத்தில் 11ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன.
வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் சர்வதேச நாடுகளுக்கு இடையில் பரஸ்பர வரியை அறிவிப்பேன் என அறிவித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்கா வர்த்தக போரின் விரிவாக்கமாக அடுத்த வாரம் பரஸ்பர வரி விதிக்க திட்டமிட்டுள்ளேன். இதனால் மற்ற நாடுகளுடன் நாம் சமமாக நடத்தப்படுவோம். நாங்கள் அதிகமாக வரி வசூல் செய்ய விரும்பவில்லை. இது நியாயமான வழிதான் என்று நான் நினைக்கிறேன். அத்துடன் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூல் செய்கிறார்கள், நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூல் செய்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் கனடா, மெக்சிகோ நாட்டு பொருட்களுக்கு புதிதாக 25% இறக்குமதி வரியை ட்ரம்ப் விதித்திருந்த நிலையில் இறுதியில் அவர் புதிய இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தம் செய்து உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கான மானியங்களை குறைப்பதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சிகள் தொடர்பான மறைமுக செலவுகளுக்கான மானியங்கள் குறைக்கப்படும் என்று தேசிய சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மானிய குறைப்பு நடவடிக்கை மூலம் $4 பில்லியன் மீதப்படுத்த முடியும் என அந்நிறுவனம் மதிப்பீடு செய்துள்ளது. இது தொடர்பில் அந்நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில், உலகில் சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியை அமெரிக்கா கொண்டிருக்க வேண்டும். அதனால் நேரடி விஞ்ஞான ஆராய்ச்சி செலவுகளுக்கு செல்வதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம். தற்போதைய திட்டத்தினூடாக மறைமுக ஆராய்ச்சி செலவுகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் 15% கட்டுப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை விஞ்ஞான முன்னேற்றங்களை தடுக்கும் என்று சில விஞ்ஞானிகள் கூறியுள்ள நிலையில் அமெரிக்க மருத்துவ கல்லூரிகள் சங்கம் குறிப்பிட்டிருப்பதாவது, இந்த நடவடிக்கை நாட்டின் ஆராய்ச்சி திறனை குறைக்கும், விஞ்ஞான முன்னேற்றத்தை வீழ்ச்சியடைய செய்யும். அத்தோடு நாடு முழுவதும் உள்ள நோயாளர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு புதிய சிகிச்சைகள், நோய்களை கண்டறிதல் நடவடிக்கையை பாதிக்கும் என்று அத்தோடு நாடு முழுவதும் உள்ள நோயாளர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு புதிய சிகிச்சைகள், நோய்களை கண்டறிதல் நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் அக்கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் பாஜக தொண்டர்களுடன் வெற்றியை பகிர்ந்து கொள்ள பிரதமர் மோடி அக்கட்சியின் தலைமை அலுவலகம் சென்றார். இந்தியாவில் பல மாநிலங்களில் பாஜக ஆட்சிகள் மீண்டும் தேர்வு செய்யப்படுகின்றன. இதற்கு பாஜக செய்த வளர்ச்சி பணிகள் மட்டுமே காரணம். இந்த வெற்றி கட்சி மீதான நம்பிக்கையை குறிக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் தொண்டர்களுக்கு மத்தியில் மோடி பேசினார். எங்களின் வாக்குறுதிகள் என்பது வளர்ச்சிக்கானது. நடுத்தர மக்கள், ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, டெல்லி மக்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துள்ளனர் என்று தெரிவித்தார். தங்களின் சரியான ஆலோசனை திறனால் டெல்லி மக்கள் எடுத்துள்ள இந்த முடிவு இந்திய தலைநகரின் தலையெழுத்தை மாற்றியமைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மெக்சிகோவில் நடந்த பஸ் விபத்தில் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக டபாஸ்கோ மாநில அரசு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 48 பேரை ஏற்றி சென்ற பேருந்து ஒரு லாரியுடன் மோதியதில் 38 பயணிகளும் 2 சாரதிகளும் லாரி சாரதியும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். வோன் முரளி கிண்ணத்திற்கான இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றுள்ளது. 75 என்ற இலகுவான இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. ஆஸ்திரேலிய அணி சார்பாக உஸ்மன் கவாஜா ஆட்டம் இழக்காமல் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இன்றைய 4வது நாளில் தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 231 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது.
பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் ஆஞ்சலோ மேத்யூஸ் அதிகபட்சமாக 76 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் 50 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பில் மேத்யூ குனேமன் மற்றும் நெதன் லியோன் ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகள் வீதம் வீழ்த்தினர். முன்னதாக இலங்கை அணி தமது முதலாவது இன்னிங்ஸில் 257 ஓட்டங்களையும் ஆஸ்திரேலிய அணி 414 ஓட்டங்களையும் பெற்றிருந்தன. இந்த வெற்றியினூடாக 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. Khawaja has been superb all series. He's unbeaten with Khawaja. And there was the final run of Karunaratne playing his final test, his 100th test for Sri Lanka. And very, very complete performance from Australia in winning the series 2-0. You got another one, 10,000 for the ITW series winner for Mr. Deepak Das. That's the Australian skipper receiving the winning trophy for Mr. Deepak Das, the servo trophy from Lanka IOC, and then that these two countries are playing for will be given away from Mr. Bandula Dissanayake, executive committee member where Australia holds on to. It to perfection. It's been a fabulous series for them, a team effort because you look at every angle. Batters, bowlers at various stages have stood up and performed. They'll remember their experience here. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் பல பிரதேசத்தில் அதிகாலை வேளையில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தர, பதுல மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.